வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளியில் ரொம்பவே சுவையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது 2 மாதம் ஆனாலும் கெடாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், ஊத்தப்பம்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு, குறிப்பாக தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்குலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக ரொம்ப கொலகொலன்னு இல்லாமல் நல்லா கெட்டியான தக்காளியாக அந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு தண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு நல்ல க்யூப்ஸாவோ இல்லை பொடியாவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் அந்த மாதிரி க்யூப்ஸாக ரேண்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளிக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கிட்டத்தட்ட நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். இன்றைக்கி நான் பொடி உப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கல் உப்பு சேர்க்கும் போது தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் எடுத்துருக்கிற தக்காளிக்கு அளவாக பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். நாறு கொட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த புளியும் இந்த தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்க்கணும். இந்த தக்காளி மிதமான புளிப்பு தான், அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். தக்காளி நல்லா புளிப்பாக இருந்தால் புளியோட அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன உப்பு, மஞ்சள் தூள், இந்த புளி எல்லாமே தக்காளியோட நல்லா கலந்து எடுத்துகிட்டு இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறி வரும். தக்காளி இருக்கிற தண்ணியில் நல்லா வடிஞ்சு இந்த புளி நல்லா ஊறி வரணும். 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன். இந்த வெந்தயம் நல்லா செவந்து சீரகம் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் கருகிடக்கூடாது. கருகிச்சுன்னா அந்த கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு வெந்தயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா செவந்து சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்குறேங்க. அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வெந்தயமும் சீரகமும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. தோல் நீக்கி இல்லை தோலோட அப்படி எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி அந்த இஞ்சியும் பூண்டு அதே மாதிரி சீரகம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தட்டுப்படுற மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தக்காளி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஊற வச்ச புளியும் இந்த தக்காளிலேருந்து வர தண்ணியிலே நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருந்த தக்காளி, புளி அதை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஊறினதுக்கப்புறம் அந்த உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் ஊறி தண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம். இதை வந்து நான் 2 ஈடாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. நம்ம அதிகமாக இருக்கிறனா 2 ஈடாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஈடு தக்காளி, புளியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே கொரகொரன்னு அரைச்சி வச்சுருந்தீங்களா சீரகம், வெந்தயம், இஞ்சி, பூண்டு அதுலேருந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். இன்னொரு பாதி அளவு அடுத்த ஈடு சேர்க்கும்போது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம தக்காளிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற தக்காளியும் இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்த ஈடாக. இப்போ சேர்த்துட்டு இது கூடவும் நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் இல்லைங்களா வெந்தயம், சீரகம், இஞ்சி, பூண்டு விழுது அது இது கூட சேர்த்துட்டு இப்போ இதுக்கும் தேவையான அளவு காரம், முதல் எடுக்க காரம் 1.5 ஸ்பூன் போட்டிருந்தோம். இப்போ இதுக்கு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துட்டு இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துன புளிக்கு தகுந்த அளவுக்கு காரம் சேருங்க, அப்போ நல்ல சுவையாக இருக்கும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு பெரிய குழிக்கரண்டியில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க, அப்போ தான் நல்லா சுவையாகவும் இருக்கும். நம்ம 2-3 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, கெட்டும் போகாது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடணும். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து 1க்கு 2 தட்டி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட 2 பிஞ்சிலேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க.
இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பூண்டை வதக்கிட்டு இருக்கும் போதே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ண கருவேப்பிலை இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா மொறுன்னு வறுப்பட்டு வரணும். அதே மாதிரி பூண்டும் நல்லா சுருங்கி செவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தோம்னா தான் இந்த ஈரத்தன்மை இல்லாமல் நமக்கு இந்த தக்காளி பச்சடி நல்ல சுவையாகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது. பாருங்கள், கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வறுப்பட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்து அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க. சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. நல்லா தெரிக்கும். ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நம்ம அரைச்ச தக்காளி விழுது மட்டும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே தக்காளி ஊற வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இது தக்காளி விழுது எல்லாமே அந்த கொதிக்கிற எண்ணெயோட நல்லா கலந்துடணும். நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூண்டு கருவேப்பிலை அந்த எண்ணெயில் அது கூட நல்லா கலந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. உப்பு காரம் செக் பண்ணும்போது எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை, உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இந்த தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா அப்படியே இஞ்சி மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். இடையில ஓப்பன் பண்ணி அப்படியே கிளறி விட்டு எடுத்துக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துன எண்ணெயில் அப்படியே மேலே பிரிஞ்சு வந்து நல்லா தளன்னு சூப்பரான தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா திக்காகி நம்ம சேர்த்துன எண்ணெயில் மேலே பிரிஞ்சு வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா நாங்கள் இப்போவே இறக்கிடலாம். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடும். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும், அதனால் இப்போ நான் இறக்கிடுறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அடுத்த நாள் நீங்கள் இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான ஆந்திரா ஸ்டைல் தக்காளி பச்சடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.